வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கியோட செக்ஷனில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆல் ஃபேவரட் மேங்கோ ஸ்ரீகண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது பேசிக்கலாக ஒரு பெங்காலி ஸ்வீட்டாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் இது இப்போ கிடைக்கிறது. 2 கப் கெட்டியான தயிர், 1 கப் மாம்பழ விழுது, 1/4 கப் சுகர், கொஞ்சம் பாதாம், ஏலக்காய் தூள், டூட்டி ஃப்ரூட்டி. ஸோ இதுதான் இது 2, 1, 1/4 இதுதான் இதோட ரேஷியோஸ். ஸோ இதில் வந்து என்னென்னாக்கா, நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பேக்கெட்டட் தயிர் தான் நான் எடுத்திருக்கேன். இதுதான் கொஞ்சம் நல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸாக கிடைக்கும். ஏன்னா இது நல்ல திக்காக நல்லா கெட்டியாக இருக்கிறனால. ஸோ இதை வந்து இப்படி எடுத்து இந்த மாதிரி வந்து ஓவர் நைட்டாக வடிகட்டி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே. வெளியில் வச்சிங்கன்னா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு இது வந்து கொஞ்சம் புளிச்சு போயிடும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கெட்டியான தயிர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இப்படி ஒரு வடிகட்டி போட்டு இதில் இதோட ஒரு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா அழகாக நீங்கள் காலையில் எந்திருந்து செய்கிறதுக்கு இது சூப்பராக வந்து ரெடியாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இதில் எடுத்து ஆட் பண்ணிடலாம். ஓகே, மாம்பழ விழுது நீங்கள் எந்த மாம்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சர்க்கரை, பொடித்த சர்க்கரை எடுத்திருக்கேன். ஏலக்காய் கொஞ்சம் பட் ரொம்ப ஒரு ஹெவன்லியாக ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த ஏலக்காய் எல்லாம் ஆட் பண்ணிங்கனாக்கா கொஞ்சோண்டு பாதாம் வந்து உள்ளே போட்டுக்கலாம். அண்ட் கொஞ்சோண்டு டூட்டி ஃப்ரூட்டி. ஸோ இதை எப்படி எடுத்து அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியதான். அதை அப்புறம் மார்னிங் பண்ணிவிட்டு ஒரு 4 or 5 hours அழகாக இதை ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். அப்படியே நல்லா செட் ஆகி சூப்பராக இருக்கும் அது. இப்போது நம்ம டெக்கரேஷன்ஸ்க்கு வந்து நம்ம இதெல்லாம் மேலே ஆட் பண்ணிக்கலாம். உண்மையிலேயே அமேசிங்காக இருக்குங்க. எனக்கு சொல்லவே முடியல, அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்குது. ஸோ என்ஜாய் யுவர் டெசர்ட் அண்ட் பி ஹெல்தி அண்ட் ஹாப்பி. We will meet you again tomorrow with yet another different recipe. நன்றி, வணக்கம்.